என்னது நல்லா இருக்குடா. பனங்காட்டுக்கு நடுவில் புளிய மரத்தில் ஊஞ்சல். மக்களே வணக்கம். நான் இருக்கக்கூடியது எங்கள் ஊர் சாயல்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய உரைக்கிணறு அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுவதும், அந்த கிராமத்தை சுற்று வட்டாரம் முழுவதுமே பனை மரம் தான். இது முழுவதுமே செம்மண் மண் நிறைந்த ஒரு பனங்காட்டு பகுதி தான். இந்த ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு முக்கியமான தொழில் அப்படின்னா பனைமர தொழில் தான். 17 இறக்கி கருப்பட்டி காய்க்கக்கூடிய தொழில் மட்டுமே சார்ந்து நீண்ட ஆண்டு காலமாக இந்த தொழிலை செய்யக்கூடிய மக்கள் நிறைந்த ஊர் பகுதி சாயல்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள். அப்படி ஒரு கிராமம் தான் நான் இருக்கக்கூடிய உரைக்கிணறு. இந்த பருவ காலம், கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய பருவ காலம் தொடங்கியிருக்கு. நிறைய மக்கள் அந்த காட்டுப்பகுதியில் தங்கியிருந்து கருப்பட்டி தயாரிக்கிறாங்க. அவங்க வீடு எப்படியெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க, அவங்களோட வாழ்வியல் முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அழகண்ணே எங்கண்ணே செய்வாரு? அழகுலிங்க அழகு டிரைவராக இருக்கார்ல. உறக்கினார் சாப்பிட புரியலண்ணே. சாப்பிட புரியல இல்ல, தண்ணி குடிக்க போறேன். கை அழுக்க இருக்கும்ல. சரி ஆள் இல்லைன்னா அந்த பையனாக குடிச்சிக்கலாம். இருக்கட்டுண்ணே. காலையில் வந்தீங்கன்னா தண்ணி சுண்ணாம்பு வருது, அந்த பதனி இறக்குறது, குடிக்கிறது எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். ஆமாண்ணே. ஆமாம். தெரியும், பார்த்துருக்கேன் உங்களை. எனக்கு தெரியல, ரொம்ப தூரம் இருக்கு போல. அப்போ இங்கே சமையல் பண்ணுறதுக்கு தங்குறதுக்கு உண்டான எல்லா ரூமுமே போட்டிருக்கீங்களாண்ணே? இங்கே தங்குறது எப்போ வருவீங்க? இங்கே தங்கிடுங்க, ஊருக்கு போக மாட்டீங்க? வருஷம் பிரித்து இப்போ புதுசாக போடுவீங்களா? இல்லை தீ பிடிச்சிருச்சா? சரி. குடிக்கிற தண்ணி வாங்கி வச்சுக்கிடுவீங்களாண்ணே? சரிங்க. இங்கே உள்ளக்கே வருமா டிராக்டரில்? இது 15 காய்க்கிற இடமாண்ணே?
காய்ச்சி முடிச்சிட்டிங்களாக்கா? கலர் கொஞ்சம் சுமாராக தான் இப்போ வருமானே? மத்தியானம் போட்டோம்ல. ஆமாம், கருப்பாக தான் வரும். கலராக வர்றது கொஞ்சம் நாள் ஆகுமா? வைகாசி வரும். வைகாசி மாதம் மேகாத்து அடிக்கும் பேர் அப்போ கொஞ்சம் கலர் மாறும். ம். சமையல் வேலைலாம் முடிஞ்சா? எல்லாம் இதுக்கே 20,000 ரூபா செலவழிச்சு கட்டியிருக்கேன். தீப்பிடிச்சு இப்போ மொத்த செலவும் எவ்வளோண்ணே வந்துச்சு இந்த வீடு எல்லாம் போடுறதுக்கு? 20,000 ரூபா. 20,000 ரூபா. வேலையாட்கள்லாம் கிடையாது, நீங்களே பண்ணி? வேலையாளுக்கு போட்டு தான். வேலையாள் போட்டு பண்ணணும். நம்மளா பண்ணா ரொம்ப நாள் ஆகும். ஒரு ஆள் வேலை பார்த்து எப்போ வேலை ஆகுறது? 4-5 பேர் விட்டேன். இது இப்போ ஒரு டைம் இந்த வீடுலாம் போடுறீங்கன்னா எத்தனை வருஷம் வரைக்கும்? 3 வருஷத்துக்கு அது வாட்டி இருக்கும். 3 வருஷம் தான். 3 வருஷம் தான். போன வருஷம் தீ பிடிச்சிருச்சா? தீ பிடிச்சிட்டு இந்த அங்கே அந்த புளி மரம் அடிச்சு மறுபடியும் புதுசாக போட்டுருக்கிறீங்க. இந்த வருஷம் வேற பணையை எடுத்து இந்த புதுசாக எடுத்துருக்கேன். சரிண்ணே. இது பாத்திரம் வைக்கக்கூடிய பாருங்க. போன வாட்டி அப்போ நிறைய பொருட்கள்லாம் எரிஞ்சிருச்சா? அந்த ஐயப்பானை வாரியத்துல இருந்தெல்லாம் எதுவும் கிடைக்காது. தெரியுமா உங்களுக்கு? தகவல் தெரிவிச்சிங்களா? யார்கிட்ட போய் நாங்கள் சொல்ல தெரியாது. சொன்னாலும் பெருசாக அதுக்குன்னா வந்து பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. அப்படி நிறைய பேரோட வீடு இது பணங்காட்டுகள் தீப்பிடிச்சுலாம் எரிஞ்ச எனக்கு 2 வருஷம் எரிஞ்சிருக்கு. 2 டைம் எரிஞ்சிருக்கா? என்ன காரணத்தில் எரியுமே? எப்படித்தான் எரியுன்னு தெரியல. தன்னா இப்படி சும்மா எவனு வச்சதா வேண்டுக்குன்னு வச்சதான்னு தெரியல. வீட்டுக்கு போன பிறகு வச்சு விட்டேன். அது போல நிறைய நபர்களுக்கு இது போல நடக்கும். நடக்கிறது 101 ஆளுக்கு நடந்துரும். இது பரணாக்கா? சரி, இதில் தங்கிக்கிடுவீங்களாண்ணே? ஓ சரி. இதில் கருப்பட்டி போட்டு வச்சுக்கிடுவீங்க. கருப்பட்டி இன்னும் தட்டல இல்லை? இன்னும் தட்டல. இன்னும் தட்டி எங்கே போடுவோம். இது கருப்பட்டி வைக்கக்கூடிய இருப்பு வைக்கக்கூடிய இடம். இருக்கு. இப்போ தங்குறதுக்குலாம் இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஆமாம், தங்குறது கட்டில் போட்டு படுத்துக்கிறோம். அங்கே வெளியே படுத்துக்கலாம். இது குளிக்கிறதுக்குன்னா இடம்? குளிக்கிறது மரம் வச்சுருக்கேன். முருங்கை மரம் வச்சுருக்கீங்களா? இது ஓய்வு எடுக்கிறதுக்குள்ள இடமாண்ணே? மதியம் எல்லாம் படுத்துக்கிட்டீங்க. பிள்ளைங்கள்லாம் இப்போ லீவ் விட்டோன்னே இங்கே தான் தங்குவாங்களா? பிள்ளைங்கள்லாம் கட்டி கொடுத்துட்டீங்களா? 3 பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன். சரி. பேரம் பேத்தி வருவாங்க விளையாட. சரி. விளையாண்டு போயிடுவாங்க. மகன் ஒரு பையன் இருக்கான். இப்போ சின்ன பிள்ளைகளுக்குலாம் லீவ் விட்டாங்கன்னா பனங்காட்டில் இருக்கக்கூடிய விரும்புவாங்களா ஊரில் இருக்கிற விரும்புவாங்க? இங்கே பனங்காட்டுக்கு தான் வந்துடுவாங்க. விரும்புவாங்க. விளையாடு சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு தோதாக இருக்கும். நல்லா விளையாடுவாங்க. நைட்டு இப்போ நைட் நேரத்தில் காற்று நல்லா இருக்குமாண்ணே? நைட்டு 10 மணி வந்துடுவேன் படுக்க. இங்கே வந்துடுவீங்க? ஊரில் படுங்க. வீட்டில் சின்ன பிள்ளைய கச்சா கச்சான்னு உறக்க வராது. இங்கே வந்து படுத்துறது கிட்ட. இப்போ நான் இரவு நேரத்தில் என்ன டைம்லாம் பனைக்கு போவீங்க? எவ்வளோ நேரம் வரைக்கும் செய்வீங்க? விடிய காலம் 1 மணிக்கு ஏறுவேன். 1 மணிக்கு? 1 மணிலேருந்து 5-5:30 வரை. காலையில் 5:30 வரைக்கும். அதுக்கு அடுத்து என்ன டைம்? 5 மணிக்கு வெள்ளை மணிக்கு 5 மணிக்கு கரெக்டாக 2 மணிக்கு ஏறுவோம். மதியம் 2 மணிக்கு ஏறி 6 மணிக்கு ஷிஃப்ட். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 முறை ஏறுவீங்களா? 3 நேரம் ஏறும். தொடக்கத்தில் அப்படி ஏறணுமா? வையாசி வந்துச்சுன்னா சித்திரை வையாசி வந்துச்சுன்னா போட்டுருவோம். மத்தியானம் 2 நேரம் தான். ஓ, அந்த டைம்லாம் பருவ பண்ண பையனே பதினி வந்து கூடுதலாக வரும். இப்போ தான் 4 வட்டம் 4 வட்டம். இப்போ வந்து ஆண் பனையா பெண் பனையானா இந்த சீசன்? இப்போ ஆண் பண்ண. தொடக்கத்தில் வந்து ஆண் பனையில தான் கிடைக்கும். போக போக தான் பெண் பனை. பெண் பனை அதிகமாக பதினி கொடுக்கறது பெண் பனையா ஆண் பனையா? பெண் பனை தான் அதிகம். பெண் பனை தான். அதான் 4 வட்டம் 5 வட்டம் வர பெயின். இப்போ இந்த நம்ம செவக்காட்டு பகுதி இருக்குல்ல, இந்த செம்மண் பகுதியில் உள்ள பதனியும் கருப்பட்டியும் மற்ற ஏரியாவோட டேஸ்ட்டாக இருக்குமா? இங்கே உள்ள கருப்பட்டி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடற்கரையில் உள்ள ஏரியாவோட அதோட இதை நம்ம செவக்காட்டு பயணி தான் நல்லா இருக்கும். கருப்பட்டி நல்லா சுக்கு தண்டு மாதிரி இருக்கும். நல்லா நிறமும் கொடுக்கும். வையாசி போக போக கலர் மேகாத்து ஊடைய வருமா அதுலேருந்து. அப்போ இந்த காற்று அடிக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்து தான் கலர் மாறும். பதினீரோட தன்மை மாறும்.
இது என்ன தம்பி, இது என்ன சொல்லுவீங்க? பாலை பாலையா? இப்போ என்ன பண்ண போகிற? உள்ளக்கு தூர் எடுக்கும். தூர எடுக்க போறியா? அது சாப்பிடலாமா? நல்லா இருக்குமா? குருத்தா அது? நீங்கள் கன்னிராஜபுரமாண்ணே? வெள்ளைப்பட்டி. வெள்ளப்பட்டியா? சரி, காட்டு தம்பி. இதான் அந்த குருத்தா? சாப்பிடு. நல்லா இருக்குமா? அவனுக்கு ஒன்று கொடு, சின்னது. சாப்பிட்டு பாருங்க. ஆ, இந்த போயிடுச்சு. இது வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லா இருக்குமாண்ணே? நல்லதுண்ணே. ம். இது என்ன சொல்லுவீங்கண்ணே? இது குரம்பாலம்பாங்க. குரம்பாலையா? ம். தம்பிட்ட கொடுக்கணும். சாப்பிடு. ஊர்லேருந்தே இப்போ சாப்பாடு வந்துருமாண்ணே, இல்லை இங்கே தங்கிடுவீங்களா? இங்கே தானே தங்கியிருக்கோம். எங்கே உரக்கணத்தில் தான் தங்கிட்டீங்களா? ஆமாம், இங்கே தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு பண்ணிட்டு கூட்டு. வேறு கூட்டுறீங்க? ஆமாம். சரி. புளிக்குழம்பா? புளிக்குழம்பு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு. இந்த இடத்துல எடுத்து இது மண்ணாயிரம். இது புளிக்குழம்பாக்கா? புளிக்குழம்பு. நான் சாப்பிட்டேங்க. காலையில் எப்பயுமே கஞ்சி சாப்பாடு தானே? காலைல எப்பவுமே கஞ்சி தானே சாப்பிடுவேன் நான். ஆ, ஒரு 2 நேரம் 3 நேரம் கஞ்சி கொண்டு வந்துருவேன். ஆ, இன்னைக்கு கஞ்சி கம்மியாக இருக்கனால கருவாடு கூட்டு தான் எப்போதுமே, கருவாடு கூட்டு கஞ்சி. இன்னைக்கு தான் அந்த மாதிரி புளிக்குழம்பா? புளிக்குழம்பு, புளிக்குழம்பு. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு. அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் கருவாடு பொரிச்சு கொண்டு வருவீங்களா? கருவாடு பொரிச்சு கொண்டு வருவேன். ஆ, சில நேரம் பாவக்காய் கூட்டு, ம். கருவாடு பொரிச்சு கொண்டு வருவேன், மீன் பொரிச்சு. கஞ்சிக்கு அதான் நல்லா இருக்கும். கஞ்சி தான் டெய்லியும். காலை சாப்பாடு கஞ்சி தான். காலை சாப்பாடு கஞ்சி தான், மதியமும் உங்களுக்கு கஞ்சி தான். புனையறதுக்கு அதான். சுடு சாப்பாடு கொடுத்தா உடம்புக்கு ஆகாது, இந்த பனை செய்கிறதுக்கு. ம், கஞ்சி தான் கொடுக்கணும், 2 நேரமும் கஞ்சி. ம். தும்மி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? நம்ம தானா?